ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 4வது பாடம். பார்த்திங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி 4.1ல் ஃபஸ்ட்டில் இருக்க 5 கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட் கொஷின், 8 ஆப்பிள்களின் விலை ₹56 எனில் 12 ஆப்பிள்களின் விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 8 ஆப்பிளோட விலை இவ்வளோன்னு சொல்கிறாங்க. 8 ஆப்பிள்களின் விலை ₹56. அதே ஒரு ஆப்பிளின் விலை பார்த்திங்கன்னா 8ஆல் வகுத்திடணும். அப்போ ஒரு ஆப்பிளின் விலை ₹56/8. அப்போ 1 8 8 7 8 56. அப்போது ₹7 ஒரு ஆப்பிளோட. அப்போ 12 ஆப்பிள்னா, இப்போ 12 ஆப்பிள்களின் விலை = 12ஆல் 12 பெருக்கல் 7. அப்போது 2 14, மீதி 1, 1 7 7, 1 8. அப்போ 84. அப்போது ₹84 இதுக்கு ஆன்சர். அப்போ இந்த டேஷில் வந்து ₹84ன்னு எழுதிக்கோங்க. இது எப்படி வருதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி போடுறேன். இது போடணுன்னு அவசியம் இல்லை. டேஷில் நீங்கள் கரெக்டான ஆன்சர் வந்து எழுதுனா போதும்னா, இது எப்படி வருதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சி காமிக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது கொஷின். பழங்கள் நிறைந்த ஒரு பெட்டியின் எடை 3 கிலோகிராம் எனில் அதே அளவுள்ள 6 பெட்டிகளின் எடைன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு பெட்டியோட எடை அவங்க சொல்லிட்டாங்க. 6 பெட்டியோடனா இதோட நம்ம பெருக்கணும். அப்போ பாருங்கள், ஒரு பெட்டியின் எடை பார்த்திங்கன்னா 3 கிலோகிராம். அப்போது 6 பெட்டிகளின் எடை 6 பெட்டிகளின் எடை = 3 பெருக்கல் 6. அப்போது இது பெருக்குனிங்கன்னா பாருங்கள், 2 6 6 கூட்டல் 1 7. அப்போது 7/2 பெருக்கல் 6ன்னு வரும். அப்போது 1 2 2 3 2 6ன்னு வரும். அப்போது 7 எவ்வளோ 21. அப்போ 21 கிலோகிராம்னு வரும். அப்போ 2வதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 21 கிலோகிராம். அப்போது இங்கே டேஷில் எழுதிக்கோங்க 21 கிலோகிராம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் 2வதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 3வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க. ஒரு மகிழுந்து 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது. அதே மகிழுந்து 200 கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைய தேவையான பெட்ரோலின் அளவு. அப்போ 3 லிட்டர்னா 60 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ 1 லிட்டருக்கு எவ்வளோ வரன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அது கூட இது பெருக்கிட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். அப்போ பாருங்கள், 3 லிட்டர் பெட்ரோல் கடக்க தேவைப்படும் தூரம் பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டர். அப்போ 1 லிட்டர்னா 60 நீங்கள் 3ஆல் வகுத்திடணும். அப்போது 1 3 3 23ன்னு வரும். அப்போது 20 கிலோமீட்டருன்னு வரும். அப்போ 1 லிட்டரில் 20 கிலோமீட்டர்னால் 200 கிலோமீட்டர்னா 200 20ஆல் நீங்கள் வகுத்திட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். அப்போ பாருங்கள், 200 கிலோமீட்டருக்கு தேவைப்படும் பெட்ரோல் பார்த்திங்கன்னா 200/20. அப்போது 20 200. அப்போது 10 லிட்டர். அப்போது ஆன்சர் என்ன வருது? 10 லிட்டருங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 10 லிட்டர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் 3வதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் 4வது கொஷின் பாருங்கள். 7 மீட்டர் அளவுள்ள துணியின் ₹294 எனில் 5 மீட்டர் அளவு துணியின் விலைன்னு கேட்குறாங்க. அப்போ 7 மீட்டருக்கு இவ்வளோனா 1 மீட்டருக்கு எவ்வளோன்னு வரும்னு அது கண்டுபிடிச்சிட்டு 5ஆல் அது பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஆன்சர். அப்போ பாருங்கள், 7 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை
இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 294. அப்போது 1 மீட்டர், இப்போ 1 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை பார்த்தீங்கன்னா 7ஆல் வகுத்தீங்கன்னா 294/7. அப்போது 4 7 28, மீதி 1 2 42ன்னு வரும். அப்போது ஒன்றுத்தோட விலை வந்து 42 ரூபா. அப்போது ரூபாய் 42. அப்போது 5 மீட்டருக்கு கேட்குறாங்க. அப்போது 5 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை பார்த்தீங்கன்னா 42 வந்து 5ஆல் பெருக்கணும். அப்போ 5ஆல் 2 5 10க்கு 0, மீதி 1 4 5 20 21. அப்போ 210 ரூபா. அப்போ ரூபாய் 210. இப்போ 5 மீட்டருக்கு 210 ரூபா விலை. அப்போது இங்கே டேஷில் எழுதுங்க ரூபாய் 210. புரிஞ்சுதுங்களா? இது கண்டுபிடிக்கிறதுக்கே வரும். கரெக்டான ஆன்சர் டேஷில் இருக்கிறது மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் 5வது கொஷின். குளிர்பானம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ள ஒரு இயந்திரம் 600 பாட்டில்களை 5 மணி நேரத்தில் நிரப்புகிறது எனில் அவ்வியந்திரம் 3 மணி நேரத்தில் நிரப்பும் பாட்டில்களின் எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. இப்போ 5 மணியில் 600ன்னு கேட்குறாங்க. அப்போ 3 மணியில் எவ்வளோன்னு சொல்கிறாங்க. அப்போ 5 மணி நேரத்தில் நிரப்பும் பாட்டில்களின் எண்ணிக்கை 600. அதே 1 மணி நேரத்தில்னா 1 மணி நேரத்தில் நிரப்பும் பாட்டில்களின் எண்ணிக்கைனா 5ஆல் வகுத்திடணும் இது. இப்போது 600/5னா 1 5 5, இதில் 1 5 5, மீதி 1னா 10, 2 5 10, இது 0 120ன்னு வரும். அப்போ 120 நிரப்போம் 1 மணியில். அப்போது நம்ம இந்த 3 மணிக்கு தானே கேட்டுக்கிறாங்க. அப்போது 3 மணி நேரத்தில் நிரப்பும் பாட்டில்களின் எண்ணிக்கை 3ஆல் பெருகிடணும். அது பாருங்கள் 120 பெருக்கல் 3 பெருகுனிங்க 0 3 0 2 3 6 1 3 3 360. அப்போ 360 பாட்டில்களை நிரப்பும். அப்போது இந்த டேஷில் பார்த்தீங்கன்னா 360ன்னு வரும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். போயிட்ட இடத்துல இருந்தது 5 கொஸ்டினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சோம். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு புரியறதுக்காக போட்டது இதெல்லாம். டேஷில் வர ஆன்சர் மட்டும் எழுதுனா நீங்கள் போதும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.